வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நாங்கள் புளியங்குடியில் ஒரு சூப்பரான ஃபுட் கோர்ட் பார்த்தோம். இப்படிக்கா ஆக்சுவலாக போகும்போது இதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம நிப்பாட்டினா நம்மளை தெரிஞ்சவங்க அவங்க ஆல்ரெடி. கே ஸ்கொயர் ஃபுட் கோர்ட். இது எங்கே இருக்குது? நீங்கள் வந்து புளியங்குடி ஜங்ஷன் ராஜபாளையத்துலேருந்து வந்து ரைட்டு திரும்பினா தென்காசி, லெஃப்ட் திரும்பினா சங்கரன் கோயில், லெஃப்ட் திரும்பினா 3 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ஃபுட் கோர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் டு கண்ணன் இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அழகான ஒரு லொகேஷன். பிளே ஏரியாவோட இருக்கு. கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அப்புறம் பெரியவங்களும் விளையாடுறதுக்கு செட் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ்கெட் பால்லாம் விளையாடலாம். அந்த மாதிரி அந்த ஏரியாவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி காஸ்டியூம் பை ஆஸ்கட்டோ டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. எதனா 95னா என்ன? சிக்கன் 95 அது வந்து ஒரு செமி கிரேவியா. அப்ப அது பண்ணிடலாமா? சிக்கன் 95 யூசுவலா நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவேன். ஆமா பார்த்தேன் மேடம். அந்த கட்லகுடியில் ஒரு மட்டன் ஸ்டால்ல நீங்க சாப்பிட்டுருந்தீங்க செங்கோட்டை பக்கத்துல. ஏன்னா எனக்கு நேட்டிவ் செங்கோட்டை. அப்படிங்களா? நீங்க அங்க பார்த்து அப்புறம் அம்பையில ஒரு புரோட்டா கடைக்கு போயிருந்தீங்க. ஐ அம் ஆல்சோ யுவர் ஃபாலோவர்ஸ். thank you செல்ஃப் அவர்கிட்ட சொன்னேன். nice, thank you. லொகேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க வந்து ரூஃபோட டைனிங் ஸ்பேஸ் இருந்துச்சா, வாஷ் ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லான் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த இடம்? செம்மையா இருக்கு. சென்னையில இருக்க மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல் லொகேஷன்ல இங்கேயும் உட்காந்து சாப்பிடலாம். அதே மாதிரி பார்ட்டி ஹாலும் வச்சிருக்காங்க வித் ஸ்கிரீனிங் உள்ள இருக்கு. நீங்க வந்து OTTயோ இல்ல சாங்ஸோ ஏதோ போட்டுட்டு உள்ள உட்காந்து கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். வித் AC ஹால். பார்ட்டி ஹால் இல்ல, வெறும் டின்னர் மட்டும் கூட நம்ம இங்க தருவாங்களாம். வித் 10% எக்ஸ்ட்ரா உள்ள ஏசினால அங்க வந்து என்னன்னா முக்கியமா சாங்ஸும் பிளே பண்ணிட்டு நீங்க வந்து இங்க ஃபன் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான பாடல்களை போட்டு டான்ஸ் ஆடி கொள்ளலாம். அழகா இருக்கு. இவ்வளோ கிரியேட்டிவா யோசிச்சு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. இன்டீரியருமே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மாதிரி விண்டேஜ் மிக்ஸ்டா, ஒரு இந்தியன் ட்ரெடிஷனல் எல்லாமே மிக்ஸ்டா ரொம்ப அழகா இருக்கு. ஃபேமிலியா கெட் டுகெதர் பண்ணலாம். ஒன்னா உட்காந்து இங்க நீங்க சாப்பிட முடியும். பர்த்டே பார்ட்டி பண்ணலாம். டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அவங்களை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்களேன், ஒரு பழைய போட்டோஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்க அழகா இருக்கு. இதை பார்த்துதான் இதையே பார்க்கவே வந்தேன். அப்பத்து என்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன்ல. நீங்க வந்து இதுக்கு ஒரு குட்டி ரூம் இருக்கு. ஃபேமிலியா வந்தீங்கன்னா ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட முடியும். ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ரைஸ், தேங்க்யூ. ஃப்ரைட் ரைஸ் 95. ஓகே. KFC சிக்கன். ஓகே. நீங்க வந்து மத்தியானத்துல வந்தீங்க அப்படின்னா மந்தி ரைஸ் இருக்கு, பிரியாணி இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய நம்மளோட கண்டென்ட்ல, நான் சாப்பிட்ற கண்டென்ட்ல நிறைய வச்சிருக்காங்க. லைவ் கிச்சன் வேற. நீங்க கிச்சன் அப்படியே நேரா வந்து பார்க்க முடியும். அங்கே குட்டி குட்டி பாட்லாம் வச்சிருக்காங்க. பாட்டில் பிரியாணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ டின்னருக்கு அதெல்லாம் இல்லை. ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சிக்கன் 95. இது KFC சிக்கன். இதெல்லாம் வந்து எங்க கூட இன்னொரு வாண்டு வந்திருக்கு. அதுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நான் சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் எதுவுமே ஐட்டம் கிடையாது. பிரியாணியும் இல்லை, மந்தியும் இல்லை. மத்தியானமே தீர்ந்து போச்சோம். இப்போ வந்து இன்னொரு சிக்கன் டிக்கா பீஸா அண்ட் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பத்தாது அப்படின்னா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்றேன். இந்த மாதிரி அழகான சங்கரன் கோயில் போற ரூட்ல இந்த மாதிரி ஒரு லொகேஷன், இந்த மாதிரி ஒரு செட்டப்போட ஒரு ஃபுட் கோர்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப அழகா உங்க டைமை சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம இவங்க வந்து டாக்டர், இந்த ஓனர் வந்து டாக்டர். அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒன்லி ரிஃபைன்ட் ஆயில் தான், நோ ரீயூஸ் ஆஃப் ஆயில் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? சாப்பிட்டு பேசினும் போதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு 2-3 உள்ள போயிடுச்சு. தேங்க்ஸ். ஓகேண்ணா. இது என்ன, இந்த சிக்கன் பர்கராண்ணா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தரமா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. பொட்டேட்டோ வந்து ஃப்ரோசன் ஐட்டம் தான். அடுத்து KFC சிக்கன். நல்ல மசாலாங்க. அவுட்டர்லேயே காரமான மசாலா. ராஜபாளையத்துலேருந்து 1 hour டிரைவ். 30 to 35 கிலோமீட்டர்ஸ் தான். இன்னைக்கு வந்து மழையா இருந்தனால 1 hour, இல்லாட்டா 40 மினிட்ஸ்ல நீங்க வந்துடலாம். ஓ வாவ், தேங்க்ஸ்ண்ணா. ஒரு குட்டி அவுட்டிங் வரணும் அப்படின்னா நிச்சயமா வரலாம். புளியங்குடி டு சங்கரன் கோயில் ரூட்ல தான் இருக்கு. சங்கரன் கோயில் போறவங்களுக்கு இந்த கிராஸ் பண்ணி தான் போவீங்க. லொகேஷன் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த சைடு வரும்போது ஒரு வாட்டி வந்து சாப்பிடுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம பர்கர் சாப்பிடலாமா? இப்ப நம்ம பீஸா சாப்பிட போறோம். காரணம் என்ன, ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. சிக்கன் டிக்கா பீஸா வித் ஆலிவ்ஸ், கேப்சிகம் எல்லாமே இருக்கு. ஆலப்பினோவும் ஆட் பண்ணிருக்காங்கடா. பரவாயில்ல. இங்க குக்கு எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா விமென்ஸ். லோக்கல்ல இருக்கிற விமென்ஸை தான் இங்க வந்து குக்கா செஃபா வச்சிருக்காங்க. அண்ட் மென்ஸும் இருக்காங்க. 70% விமென்ஸ்.
அவங்களுக்கு இந்த ரெசிபிஸ்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய சொல்றாங்க. பக்காவா கொண்டு வந்திருக்காங்கங்க ஒரு இட்டாலியன் பீட்சாவை, சிக்கன் டிக்கா பீட்சா. செம்மையா இருக்கு. அந்த பிரெட்டும் சரி, மேலே போட்டிருக்கிறது ஐட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணி சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு பீட்சா. நிச்சயமா இங்க இந்த பீட்சா கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிக்கன் டிக்கா மசாலா அல்டிமேட். வெஜ் பர்கர், பன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரெகுலர் பேட்டி, வெஜ் பேட்டி, அதுக்கப்புறம் கேப்சிகம், ஆனியன், சீஸ் எல்லாமே வச்சு நல்லா இருக்கு. பன் சூப்பரா இருக்குங்க. பன்னு தான் இப்போ வந்து பர்கருக்கு மேட்டர். இப்போ ரைஸ் சாப்பிடணும்னா சிக்கன் ரைஸ் குவான்டிட்டி நிறைய இருக்கு. எனக்கு 65 சிக்கன் தான் ஆக்சுவலாக பிடிக்கும். பட் ஒயிட் சிக்கன் தான் நல்லது. இதுவும் பொரிச்ச சிக்கன் தான். அதனால இந்த காம்போ நல்லா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல காம்போ இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். யூஸ்வலாக செமி கிரேவியா இருக்கிறத தான் ஆர்டர் பண்ணுவேன். பட் அவங்க இந்த வாட்டி வந்து சிக்கன் 95 நாங்களா, அது என்னடா அந்த சிக்கன் 95 பார்த்துடணும் சாப்பிட்டு அப்படின்னு இதை ஆர்டர் பண்ணேன். வறுத்து பொரிச்சுட்டு சிக்கன் மஞ்சூரியன் பண்ணிட்டு அகைன் சாசஸ்லாம் போட்டு ஒரு சாட்டே பண்ணி எடுத்துன்னு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. இதோட இது சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. சாட்ஸ் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, அப்புறம் ஜூஸ், ஸ்மூதி, பலூடா, மில்க் ஷேக், பாஸ்தா, சாட்ஸ் இருக்கு, சமோசா, வெஜ் பஃப், எக் பஃப், சிக்கன் பஃப் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா மெனு கார்டே சூப்பரா இருக்கு. இப்போ நான் சாப்பிட்டதோட ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லட்டுமா? இது ஓப்பன் ஸ்பேஸ் வெளியில. பர்கர் வந்து வெஜ் பர்கர் 100 rupees, சிக்கன் டிக்கா பீஸா 220, 2 பீஸ் ஆஃப் KFC சிக்கன் 239, French fries வந்து 50 rupees, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 170 தான், சிக்கன் 95, 180. ஸோ இது ரெண்டுமே நல்ல பட்ஜெட்குள்ள வருது. இது இல்லாம பரோட்டா, இடியாப்பம், பீச் பரோட்டா, சப்பாத்தி, கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா, லாபா எல்லாமே இருக்கு. பரோட்டா சுட சுட போட்டுனுக்குறாங்களாம் அருண் பொன்ராஸ்க்கு. தேங்க்ஸ்ண்ணா. அப்படியே வச்சிருங்கண்ணா தட்டு. சரிண்ணா. அருணோட ஸ்பெஷல், அருணுக்காகவே ஆர்டர் பண்ணது. சால்னா பாடுற அருண் வேற மாதிரி இருக்குல்ல. இப்பவே டெம்ப்டா இருக்கும் அருணுக்கு. ஐயோ சுட சுட பரோட்டா போச்சே, சால்னா போச்சே, இதை சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமே. இது வேற மாதிரி இருக்கு. நான் இந்த சால்னா இந்த ஊர்ல சாப்பிட்டதில்ல. ஒரு குருமா தான், ஆனா சோம்பு சீரகம் ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியற மாதிரி. பரோட்டா வேற சூப்பரா போட்டிருக்காங்க. அப்படியே கிறிஸ்பி பரோட்டா, கொஞ்சம் சாஃப்ட் பரோட்டா, அப்படி தின்னா போட்டு கிறிஸ்பாவும் இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. வர்த்து. லாஸ்டா மொய்த்தோ. இது வந்து லெமனேட் மொய்த்தோ. சூப்பரா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டர். அவங்களுக்கான கிளினிக்கும் இங்கேயே சின்னதாக செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். வெறும் நல்ல சாப்பாடோட மத்தியானம் வந்தீங்க அப்படின்னா பிரியாணி, சிக்கன் ரைஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் உங்களோட டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் வித் குவாலிட்டியான ஃபுட். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்டி வித் கதிகாவை லைக், கமெண்ட், ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.